வணக்கம் மாணவர்களே. மூன்றாவது பாடம். முதல் கேள்வி, 3 மாறிகள் அமைந்த 3 நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லையெனில் அத்தொகுப்பில் உள்ள தளங்கள். இதுக்கு ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலான்னா, நம்ம ஸ்கூலில் பசங்க பார்த்திங்கன்னா முடி வெட்டிகிட்டே வர மாட்டாங்க. வெட்டி கொள்ளாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்றையொன்று வெட்டாது. இரண்டாவது கேள்விக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 1 2 3 1 2 3 x = 1, y = 2, z = 3. மூன்றாவது கேள்விக்கு கேயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. கேள்வியில் பார்த்தீங்கன்னா 6ங்கிற நம்பர் இருக்குது. கேயின் மதிப்பு இருக்கிறதுல இந்த 6ங்கிற நம்பருக்கு முன்னாடி என்ன நம்பர் வரும்னா 5. K5ங்கிறதையும் நம்ம ரிமெம்பரில் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நான்காவது கேள்வியில் இருக்கிற அந்த நம்பரில் 3yயையும் 3யும் நம்ம பெருக்கணும்னா 9y. 2 7 இருக்குது, அந்த 7 அப்படியே நம்ம கீழே போட்டுக்கணும். விடை 9y/7. ஐந்தாவது கேள்வியில் அதில் y² + 1/y² இருக்குது. இதில் அந்த ஸ்கொயரை நம்ம மேலே கொண்டு போயிடும், அடுக்குக்கு மேலே கொண்டு வந்துடுறோம். அதனால் விடை y + 1/y/2. ஆறாவது கேள்வியில் x² - 25ன்னு கேள்வியில் இருக்குது, அது பதிலில் வரணும். அடுத்து கேள்வியில் இருக்கிற அந்த 2யும் 5யும் பெருக்கணும். 2யும் 5யும் பெருக்கணும்னா 40. அப்படின்னா 40 இருக்கணும், x² - 25 இருக்கணும். அதனால் விடை மூன்றாவது விடை x² - 7x + 40 x² - 25 x + 1. எட்டாவது கேள்விக்கு 256க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 16, 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 5. அடுத்து மற்றதை நம்ம சால்வ் பண்ணோன்னா xyz² அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். xyz². அதனால் விடை 256க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 16, 25க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா 5, xz²/y. அடுத்து எட்டாவது கேள்வி 64 வரணும்னா 8 × 64, 8 + 8 16. அதனால் விடை 16x². ஒன்பதாவது கேள்விக்கான பதில் அதுலேயே இருக்குது. இது ரிவர்ஸ்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். கேள்வியில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், -1 இருக்கும். 2 இருக்கும், -1 இருக்கும். அதை ரிவர்ஸ் பண்ணோன்னா -1, 2. 10வது கேள்வி, விடை மைனஸ் வருவது விடை. அதனால் விடை -120, 100. 11வது கேள்விக்கு வர்க்கங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்குவோம். வர்க்கங்கள்லாம் ஒரு எண்ணா அதே எண்ணால் பெருக்கிறது வர்க்கங்கள். இந்த கணக்குக்கு பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ளன. 12வது கேள்வி, ஒரு நேரிய பல்லுறுப்புக்கோவையின் வரைபடம் ஒரு நேர்கோடு. விடை நேர்கோடு விடை. 13வது கேள்வி, x² + 4x + 4. இல்லை இந்த 4 நம்ம அடிச்சிடறோம். 1 4 4, 1 4 4. விடை 1 விடை. இரண்டாவது விடை 1. 14வது கேள்வி, ஏக்கு நம்ம வரிசை கண்டுபிடிச்சோன்னா விடை 3 × 4 வரும். இதுக்கு நிறை நிரல் மாற்றினோன்னா 4 × 3. 15வது கேள்வியில் நம்ம ஏபியினுடைய வரிசை கண்டுபிடிச்சோன்னா அந்த 3யும் நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். 3யும் கேன்சல் பண்ணிடுவோம். இதில் முதல் இருக்கிற அந்த 2ங்கிறது நிறை, 4ங்கிறது என்னதுன்னா நிரல். அப்படின்னா இதில் நிரல்களுடைய எண்ணிக்கை என்னென்னா 4. 16வது கேள்வி, நிறை மற்றும் நிரல்கள் மற்றும் நிறைகள் சம எண்ணிக்கையில் இல்லாத அணி என்னன்னா செவ்வகணி. சம எண்ணிக்கையில் இருந்துச்சுன்னா அது சதுர அணி. 17வது கேள்வி, நிரல் அணியின் நிறை நிரல் மாற்று அணி என்னன்னா நிறை அணி. இது எதிர்ச்சொல். நிரலினுடைய எதிர்ச்சொல் நிறை அணி. அடுத்து 18வது கேள்வியில் 2 2 வரணும், ஒரு மைனஸ் வரணும். விடை இரண்டாவது விடை
2 2 2 மைனஸ் 1. 19வது கேள்வி BA BL. 19வது கேள்வி BA BL. அது ரெண்டுமே விடை. அதனால் இதுக்கான விடை 2 4 மட்டும். 2 4 மட்டும். 19வது கேள்விக்கான விடை 2, 4 மட்டும். 20வது கேள்வி. 20வது கேள்வி பார்த்திங்கன்னா இதற்கான விடை இது எல்லா A B C இதில் அதிகபட்சம் எந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும்னா 1 2 அதிகபட்சமாக இருக்கும். அதனால் இது 1 மற்றும் 2 மட்டும். 1 மற்றும் 2 மட்டும். நன்றி.